hello. Mic check 1 2 3. எல்லாம் படத்தை பற்றி சொன்னாங்க, இப்படி வரும் அப்படி வரும்ன்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. நல்லா இருக்குது. அதெல்லாம் நம்பிக்கை தான், எல்லாருக்கும் இருக்கிற நம்பிக்கையில் தான் அவங்களும் அந்த நம்பிக்கையில், ப்ரொடியூசர் அந்த நம்பிக்கையை வச்சுருந்தார். அந்த நம்பிக்கை நிறைவேற்றிய டைரக்டருக்கு அவ்வளோ வாழ்த்து சொல்லும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. என்ன நினச்சி ஒரு ப்ரொடியூசர் தான் ஒரு படத்தை பார்த்துட்டு இது நல்லா இருக்குது, எனக்கு திருப்தின்னு சொல்லணும். அது ஒரு 100% சொன்னது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் நல்லா எழுதிட்டோம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, நல்லா எழுதியிருக்கோம்டா சப்ஜெக்டு, ஆனால் என்ன ரிசல்ட் வருதுன்னு ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தோடு இருக்கிற மாணவனாக மே 1 அந்த ரிசல்ட்டுக்காக மக்களும் நீங்களும் கொடுக்க போகிற அந்த ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் நான் காத்துட்ருக்கேன். எனக்கு இந்த படம் அவர் சொன்னார் ஃபுல்லாக அபி 24 வயசு பையன் வந்து சொல்லும்போது இங்கே வயசு முக்கியம் இல்லை, நல்ல கதை நல்ல விஷயம்தான் முக்கியம். அதை யுவராஜ் அந்த டீம் பார்க்கல. ஏன்னா அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட சொல்லும்போது 2 நண்பர்கள், அந்த 2 பேரும் நண்பர்கள், அற்புதமான நண்பர்கள். அதுவே எனக்கு பிடிச்சி போச்சு. முதல் பாஸ், நண்பர்களாக இருக்கீங்க, இப்படி ஒரு நட்பா அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த நட்புக்கே இந்த ஏதோ செஞ்சாகணுமே அப்படின்றது. 2வது அவங்க எடுத்த படங்கள் 2மே எல்லாருக்கும் பிடிச்ச படம், கேட்கவே தேவையில்லை, அவ்வளோ பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணி சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம தான் அதுக்குள்ளே போகிறேன், நான் தான் இந்த படத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன். அது எனக்கு தான் பெரிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். கதை சொல்லும்போது கூட அப்படியே அந்த மியூசிக்கெல்லாம் போட்டு விட்டாப்புல, அப்படி போட்டு சார் அப்படின்னு வரும் சொல்கிறாப்புல. நான் சொல்லலை, நான் பாட்டு சீரியஸாக பார்த்தேன். கேட்டுக்கிற யுவராஜ் சிரிக்கிறாப்புல, யுவராஜ் அழுகிறாப்புல, என்னடா கூட வந்த ப்ரொடியூசர் அழுகிறாப்புல. நான் அப்படி திரும்பி பார்க்குறேன், ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் அதுக்கு அழுகிறாப்புல. திடீர்னு அவர் சிரிக்கிறாரு. ஓகே, இது சைடு எஃபெக்ட் கொடுக்குறாங்க போலுக்கு அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலே கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் கேட்ட கதையிலே ரொம்ப நாள் ஆச்சு நான் அப்படி கேட்டு. உண்மையிலே ஒரு கதையை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எந்தவித மாற்றமும் செய்யாமல் அப்படியே இருக்கிற இதை மாற்றிக்கலாம், அப்படி மாற்றிக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை. அது கரெக்டாக இருந்தது, அது கரெக்டாக தான் எடுத்திருக்காங்க. எந்த மாற்றம் இல்லாமல் செஞ்சது தான் இது அபியோட, இந்த டைரக்டரோட வெற்றியாக நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் சிம்ரன் மேடம் இந்த படத்துக்கு அப்போ சொல்லும் போது எனக்கு இல்லை, சிம்ரன் மேடம் நடிக்கிறாங்க அப்படின்னா சார் சிம்ரன் மேடம் கதை சொல்ல போகிறேன், எப்படி என்ன சொல்லுவாங்க, தான் எனக்கு ஒன்று போடுவேன், மியூசிக்கை போட்டு அப்படி இப்படி நடிச்சு காமிப்பேன், அதை அவங்களுக்கு பண்ண அவங்களுக்கு பிடிச்சிரும். அப்படியா சார், கண்டிப்பாக பிடிக்கும்டா அப்படின்னு அடுத்தவங்க ஓகே பண்ணிட்டாங்க. அவங்க ஏன் ஓகே பண்ணால் அந்த கதை அவங்களும் இதில் வந்தது வந்து எல்லாம் கேட்டது, சிம்ரன் நீங்கள்மா எப்படி ஏன்ப்பா நாங்கள் நடிக்கக்கூடாதாப்பா சிம்ரன் மேடத்தோட? இல்லைங்க, நீங்கள் கிராமம்னா கிராமத்திலே எப்படி விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம்னா ஏன் அங்கே நடிக்கக்கூடாதா, எங்களுக்கு சிம்ரன் கிடைக்கக்கூடாதா? இது என்ன எல்லாருடைய ஏக்கம் தான்ப்பா, அது எல்லாரும் இது பண்ணுறதுனால அதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடாதா? என்ன எப்படி எப்படி எப்படின்னா உங்களுக்கு என்னப்பா, அது அப்படி தான் கதை பாருங்கள் அப்படின்னோம். அப்படி தான் சிம்ரன் நடத்த எல்லாம் கேட்குற கேள்வி. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்னொன்று அவங்கள பாராட்ட வேண்டியதெல்லாம், இப்போ வரைக்கும் அவங்க ஹீரோயினாக நடிக்கலாம். இந்த படத்துலையும் அவங்க ஹீரோயின் தான், நான் ஹீரோ அவங்க ஹீரோயின். ஸோ அவங்க எப்போவும் ஹீரோயினாக நடிக்கலாம். ஸோ அது ரொம்ப அற்புதமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்கள வந்து எல்லாருமே வரும்போது சிம்ரன் மேடம் கொஞ்சம் பயந்தாப்புல, டைரக்டர் சிம்ரன் மேடம் இருக்காங்க, இவங்க இருக்காங்க அப்படின்னு நிறைய பயப்படுவார். ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு பாஸ்கர் சார் இப்படி போய் பேசி இப்படி பண்ணு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் பண்ணது. இந்த கதை ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் அப்படின்னா, இது வந்து ஈழத்தமிழை பேசுகிற ஒரு இது. நான் வந்து பேசுகிறது வந்து ஸ்ரீலங்கன் தமிழ், ஈழத்து தமிழ் பேசுகிற ஒரு குடும்பம் இங்கே வந்து எப்படி சர்வே ஆகிறாங்க அப்படின்றது. இது பார்க்கும்போது உங்களுக்கு காமெடியாக தெரியும், காமெடியாக இருக்கும். எப்படின்னு யூஸ்வலாக ஸ்ரீலங்கன் படமோ ஒரு ஈழத்தமிழர் படங்கள் எடுக்கும் போதோ அது சோகமாகவும் கஷ்டமாகவும் தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த படம் சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கு சிரிக்க வச்சுட்டே இருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம், அவங்க வழிகளை. அதாவது ஒரு சந்தோஷத்தை, வலியை மறைத்து தான் சந்தோஷத்தை நம்ம கொடுக்க முடியும். அந்த வலிகளை மறைத்து இந்த குடும்பம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கும். அப்படி தான் வரும். கண்டிப்பாக தமிழ் நம்ம மொழியை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு 10 பேர் வந்து அப்படி வந்து மாணவர்கள் வந்தாங்கன்னா, பசங்க வந்தாங்கன்னா, அதுதான் இந்த படத்தோட வெற்றியாக நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இந்த படத்து மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லாம் நம்பிக்கை தான் இருக்குது. அது மாற்றும், உலகத்தமிழர்கள் எல்லாரும் பார்ப்பாங்க அதை அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அவர் சொன்னார் எப்படி இந்த படத்தை இது பண்ணேன்னு நான் கேட்கும்போது அவருக்கு இன்ஸ்பயர் ஆனது தெனாலி படம். அதை அவர் சொல்ல மறந்துட்டார். தெனாலி படத்தை நான் இன்ஸ்பயர் பண்ணி தான் சார் இதை நான் எடுத்தேன். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெனாலி மொழி படங்களை ஞாபகப்படுத்தும் நம்புகிறேன் நான். அது கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படம் இந்த
டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்கும். அயோத்தி பார்த்துட்டு கவர்மெண்ட்டில் ஒரு இதே போட்டாங்க. எனக்கே அது தெரியாது. ஒருத்தவங்க நான் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது அந்த ஆஃபீஸர் சொன்னாங்க, கவர்மெண்ட்டில் சார் உங்கள் அயோத்தி உங்களுக்கே தெரியாமல் ஒரு நல்லது பண்ணியிருக்கீங்க. என்ன கவர்மெண்ட்டில் ஆர்டர் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த இறந்தவங்களை கொண்டு போகிறதுக்கு இத்தனை சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதெல்லாம் ஈஸி பண்ணிட்டாங்க. 1 லட்சமோ 2 லட்சமோ அவங்களுக்கு மானியம் கொடுத்து இத்தனை பேர் இருக்காங்க, உங்களால் 500 பேர் உங்களுக்கே தெரியாமல், அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கே தெரியாமல் 500 பேர் பயனடைஞ்சிருக்காங்க, நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்க 500 குடும்பத்துக்குன்னு சொன்னாங்க. இது எனக்கு தெரியவே இல்லை. இது ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரியுது. இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ இந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் நடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன 70 வயசு தாத்தா வேஷம் போட்டாலும் போட்டுருவேன், அவ்வளோதான். நம்ம வேஷம் போட தானே வந்திருக்கோம், அதுதானே நம்ம வேலை. திடீர்னு காலேஜ் பையனா அடுத்த படத்தில் காலேஜ் பையனா நடிக்க வைப்பாங்க. காலேஜ் பையன் அப்போ ஏன் காலேஜ் பையன் நடிச்சுன்னு கேட்பீங்களா? கேட்க முடியாது. நான் நடிப்பேன்ட்டுவேன், அதுக்கு தான் அது. எங்களுக்காக டைரக்டர் படத்தை கொடுத்து எல்லாருமே என்ன பேசுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு இந்த படத்துடைய மாபெரும் வெற்றி எங்கள் இன்னைக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கு. நீங்கள் மீடியாவும் பார்த்துருப்பீங்க படத்தை. நாளைக்கு 24, நாளைக்கு அருமையான ஒரு பெரிய திருவிழா மாதிரியே இருக்கும். அது இந்த ஏப்ரல் மாதம் சம்மருக்கு எல்லா குடும்பத்துக்கும், எல்லா குழந்தை குட்டிகளுக்கும். நான் சொன்ன மாதிரி வேறு எங்கேயும் நீங்கள் டூர்லாம் போக வேண்டியதில்லை. இந்த படத்தை போய் நல்லா உட்காந்து பார்த்தா பெருசுலேருந்து சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே மனசு விட்டு நல்லா சிரிக்கக்கூடிய ஒரு அழகான படம். சிரிப்பு மட்டும் இல்லை, அதில் கதையும் இருக்குது. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு டைரக்டர் சுந்தர்ஜி அவர்கள். இந்த படத்தை பாருங்கள், பார்த்து 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 சிரிங்க, சந்தோஷப்படுங்க. பெரிய வெற்றி படமாக உங்களுக்கு பெரிய காணிக்கையாக கொடுத்துருக்காரு டைரக்டர் சுந்தர்ஜி அவர்கள். எங்களுக்கு ரொம்ப இல்லை ஒர்க் பண்ண எங்கள் டெக்னீஷியனு, மற்ற நடிகர்கள் எல்லாருமே அழகாக சிறப்பாக அதில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், எல்லோரும் இந்த படத்தை பற்றி பார்த்துட்டு நல்லா சந்தோஷப்படுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தோட முதல் ப்ரீமியர் ஷோ. எல்லா ஆடியன்ஸோட உட்காந்து படம் பார்த்தோம். என்னதான் நாங்கள் உழைச்சாலும் அந்த ஆடியன்ஸ் கொடுக்குற அந்த ரெஸ்பான்ஸ் தான் எங்களுக்கு உண்மையாக கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பரிசு. இன்றைக்கி படம் பார்க்கும்போது எல்லாமே மனசு விட்டு சிரித்து கைத்தட்டி சந்தோஷப்பட்டு படம் முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டும் போது இவ்வளோ நாள் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு கிடைச்ச மாதிரி சந்தோஷப்பட்டிருக்கோம். இந்த ப்ரீமியர் இன்றைக்கி இது முதல் ஷோ நடந்திருக்கு. இந்த ஷோவில் எல்லோரும் ரசித்த மாதிரி நாளைக்கு எல்லோரும் ரசிப்பாங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. எங்கள் டீம் சார்பாக இன்றைக்கி படம் பார்த்து பாராட்டிய அனைவருக்கும் நன்றி. நாளைக்கு படம் பார்த்து எங்களை ஊக்கப்படுத்த போகிற எல்லா தமிழக ரசிக பெருமக்கள், என்னோட தெய்வங்கள், உலகத்தில் இருக்கிற தமிழக ரசிக பெருமக்கள், நான் தெய்வங்களாக ஃபீல் பண்ண நினைக்கிறவங்க, அவங்க எல்லாத்துக்கும் எனது அட்வான்ஸ் நன்றிகள். வடிவேலன் சொன்ன மாதிரி இது ஒரு சம்மர் ஸ்பெஷல் திருவிழா கொண்டாட்டமாக ஆல் டேயில் எல்லாரும் குடும்பத்தோட, ஃப்ரெண்ட்ஸோட, கேங்கோட போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். கேங்கோட பார்க்க வேண்டிய கேங்கர்ஸ் படம். ஸோ எல்லாருமே ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஹலோ மைக் செக் 1 2 3. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.